find the degree of each term for the following polynomial and also find the degree of the polynomial 6ab power 8 plus 5a square b cube c square minus 7ab plus 4b square c plus 2. என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு டேர்முக்கும், டேர்ம்னா என்ன, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ பிளஸ் ஆலியோ மைனஸ் ஆலியோ ஏதாவது ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு டேர்ம். ஓகேவா? இந்த டேர்ம்ஸோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிகிரினா என்ன, பவர். ஸோ இதோட பவர் என்ன, இதுக்கு ஏக்கு வந்து பவர் வந்து 1, பிக்கு வந்து பவர் 8, எதுவுமே இல்லைன்னா என்ன. ஸோ இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு தான் பவர் இருக்கும், நம்பர்ஸ்க்கு வந்து பவர் கிடையாது. ஸோ அந்த ஆல்பபெட்ஸோட பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம சொல்லணும். அதுதான் டிகிரி ஆஃப் ஈச் டேர்ம் ஆஃப் ஈச் டேர்மோட பாலினாமியல். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஹோல் பாலினாமியலுக்கும் அவங்க வந்து டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, இந்த இருக்கிறதுலையே எந்த டேர்முக்கு பெரிய டிகிரி இருக்கோ, அதாவது ஆட் பண்ணும்போது எதோட டிகிரி வந்து அதிகமாக இருக்கோ அதோட இதுதான் வந்து டிகிரி தான் வந்து டிகிரி ஆஃப் இந்த ஹோல் பாலினாமியல். ஸோ எந்த டேர்மோட டிகிரி வந்து ஹையஸ்டாக இருக்கோ அதுதான் இந்த ஹோல் டேர்மோட டிகிரி. ஓகேவா? ஹோல் எக்ஸ்பிரஷன், ஹோல் பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட டிகிரி. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன, கொடுத்துருக்கிறத எழுதிக்கோங்க. டிகிரி ஆஃப் ஈச் டேர்ம்ஸ், ஒரு ஒரு டேர்முக்கும் நம்ம எழுதலாம். முதல்ல இருக்கிறது 6ab பவர் 8. ஸோ இதில் ஏக்கு என்ன டிகிரி, எதுவுமே இல்லைன்னா 1, 1. பிக்கு என்ன 8. ஸோ 1 + 8 எவ்வளோ, 9. அடுத்தது 5a ஸ்கொயர் b கியூப் c ஸ்கொயர். இதுக்கு என்னென்ன இருக்கு, 2, ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 2. 2 + 3 5, 5 + 2 7. அடுத்தது AB has the degree, ஏக்கு பவர்ல எதுவும் இல்லை அப்போ 1, பிக்கும் பவர்லயும் எதுவும் இல்லை அப்போ 1. 1 + 1 = 2. 4b ஸ்கொயர் c, சிக்கு பவர்ல எதுவும் இல்லை ஸோ 1. இப்போ ஆன்சர் என்ன, 2 + 1 = 3. ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் டேர்முக்கு வந்து டிகிரி கிடையாது, 0 அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு, 2, அதுக்கு டிகிரி வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இந்த டிகிரி ஆஃப் த பாலினாமியல், இப்போ இந்த ஹோல் இதுக்கும் என்ன டிகிரினா, த லார்ஜஸ்ட் எக்ஸ்பனன்ட் இந்த பாலினாமியல். எக்ஸ்பனன்ட்னா என்ன, பவர் தான், சேம் பவர் தான், டிகிரி தான், எல்லாம் ஒன்று தான். ஸோ இதுலயே இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் எது, 9. அப்போ எது, 6ab பவர் 8 தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்பனன்ட் இந்த, சாரி இது வந்து டேர்ம், இந்த டேர்முக்கு தான் அதிக டிகிரி இருக்கு, ஹேஸ் 9. ஸோ 9 தான் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்பனன்ட் இந்த பாலினாமியல். இருக்கிறதுலே எது பெரிய பவர், 9. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல். பாலினாமியல் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த பாலினாமியலை நம்ம பிரிச்சோம்னா 3 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல். ஓகேவா? மோனோமியல்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும், அது கூட இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்மா இருந்தாலும் சரி, ஆல்பபெட்ஸோட இருந்தாலும் சரி, ஸ்கொயரோட இருந்தாலும் சரி, கியூபோட இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம மோனோமியல் அப்படி சொல்லுவோம். அதுவே இப்போ 2 டேர்ம் இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தாலும் சரி, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மோட இந்த மாதிரி ஒரு டேர்ம், அதாவது ஆல்பபெட்டோட ஒரு டேர்ம் இருந்தாலும் சரி, இல்லை கான்ஸ்டன்ட் இல்லாம 2, இப்போ 5x² + x இப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 2 டேர்மா இருந்தது அப்படின்னா அதெல்லாம் பைனாமியல். அதுவே 3ஆ இருந்தது, டேர்ம்ஸ் வந்து 3 டேர்ம்ஸா இருந்ததுன்னா அது வந்து ட்ரைனாமியல். ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம பிரிச்சோம்னா அதை வந்து பாலினாமியல் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ல மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது செப்பரேஷன் வந்து எப்படின்னா, அடுத்த டைப்ஸ் வந்து எப்படின்னா பேஸ்ட் ஆன் டிகிரி. ஸோ ஒரு டேர்முக்கும் டிகிரி இருக்கும் இல்லையா, அந்த டிகிரியை பேஸ் பண்ணி இப்போ கொடுத்துருக்கிற இதுலலாம் பாருங்க எல்லாமே கான்ஸ்டன்ட். இதுல 5 தான் இருக்கு, எந்த ஆல்பபெட்டும் இல்லை. இது -7 இதுலயும் இல்லை, 2/3 இதுலயும் இல்லை,
√5 இதுலயும் இல்ல. ஸோ எந்த இதுவுமே இல்லாம இதை வந்து என்ன சொல்லுவோம், வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம், கடைசியா வர டேர்ம், இந்த மாதிரி வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கிற டேர்ம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பிரிக்கும் போது அதுக்கும் பேரு கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா. அடுத்தது இதோட வேற ஏதாவது ஒரு டேர்ம், இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோடவோ இல்லைன்னா இந்த மாதிரி 2 டேர்ம் இருக்கும் போது ஒரு டேர்முக்கு மட்டும் டிகிரி இருக்கு, இதுக்கு இல்லைனாலும் சரி பரவாயில்ல, இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 1 அப்படின்னா அது வந்து லீனியர். அதுவே பாலினாமியலோட டிகிரி வந்து 2, இதுல பாருங்க 2 இருக்கு, இதுல வந்து 1. இப்போ மொத்தமா இந்த ஹோல் பாலினாமியலுக்கு டிகிரி என்ன சொல்றீங்க, பெரிய ஹையஸ்ட் தான் சொல்லுவோம். ஹையஸ்ட் என்ன இருக்கு, 2 தான். அப்ப இது வந்து குவாட்ராட்டிக். இதுல பாருங்க, இதுல வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இருந்தாலும் அதோட டிகிரி என்ன, 3. இதுல வந்து 3 டேர்ம்ஸ் இருக்கு, இதுல வந்து டிகிரி வந்து 3, இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 0. ஓகேவா. இதுல எது பெருசு, 3. இதுல 3 டேர்ம் இருந்தாலும் பெரிய டிகிரி வந்து 3, அதனால இது வந்து கியூபிக் பாலினாமியல். ஓகேவா, புரியுதா. சோ அந்த ஹோல் டேர்மோட டிகிரி வந்து 2 இருந்தா குவாட்ராட்டிக், 3 இருந்தா கியூபிக், 1 இருந்தா லீனியர். ஓகேவா. எதுவுமே இல்ல வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம்னா கான்ஸ்டன்ட். சோ இப்படிதான் வந்து பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி வந்து செப்பரேஷன் இருக்கு. ஓகேவா. கிளாசிஃபை த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்க போறோம். இதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. மோனோமியல் இருக்கு. மோனோமியல்னா ஒரே ஒரு டேர்ம் இருந்தா அதை நம்ம மோனோமியல் அப்படி சொல்லுவோம். பைனாமியல் இருக்கு, 2 டேர்ம் இருந்தா அதை பைனாமியல் சொல்லுவோம். ட்ரைனாமியல் இருக்கு, 3 டேர்ம்ஸ் இருந்தா ட்ரைனாமியல் சொல்லுவோம். ஞாபகப்படுத்திக்கிட்டீங்களா. இப்ப அடுத்தது சமுக்கு போலாம். இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, 5t³ + 6t + 8t². 1 2 3 டேர்ம் இருக்கு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை, 3. அப்ப இதோட டைப் என்ன, ட்ரைனாமியல். ட்ரைனாமியல் பாலினாமியல். ஓகேவா. அடுத்தது y - 7 எத்தனை டேர்ம் இருக்கு, 2 டேர்ம் இருக்கு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு, 2. அப்ப என்ன, பைனாமியல். அடுத்தது 2/3 r⁴. இது எத்தனை டேர்ம் இருக்கு, ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அப்ப இது மோனோமியல். அடுத்தது 6y⁵ + 3y - 7 எத்தனை டேர்ம் இருக்கு, 1 2 3. அப்ப இது ட்ரைனாமியல். அடுத்தது 8m² + 7m², ரெண்டுமே ஸ்கொயர்ல இருக்கு. இது பாருங்க உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஸ்கொயர்ல இருந்தா என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, 15m² கிடைக்குது. அப்ப இது ஒரே டேர்ம் தான். ஓகேவா, புரியுதா. ரெண்டுத்துக்கும் ஒரே பவர் இருந்தா அது ரெண்டுத்தையும் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஓகேவா. ஒரே பவர்னு இல்ல, அந்த ஆல்பபெட்டுக்கு அந்த பவர் இருந்ததுன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ 8m² + 7n² கொடுத்துட்டாங்கன்னா அது 2 டேர்ம் தான். இப்போ ரெண்டுத்துலயுமே m² இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நம்மளால காமனா பிளஸ் பண்ண முடியும். பிளஸ் பண்ணா 15m², ஒரே ஒரு டேர்ம் தான். மோனோமியல். ஓகேவா. கிளாசிஃபை த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் டிகிரி. டிகிரி பேஸ் பண்ணி என்னென்ன பாலினாமியல்ஸ் இருக்கு. ஸோ டிகிரியே இல்லை 0 அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். அதுவே டிகிரி வந்து 1 இருந்ததுன்னா அதுக்கு வந்து லீனியர் பாலினாமியல்னு பேரு. 2 இருந்ததுன்னா குவாட்ராட்டிக். 3 இருந்ததுன்னா cubic polynomial. ஸோ இதுதான் 4 types of polynomials based on their degree இல்லையா. ஸோ இப்போ இருக்கிறத பார்ப்போம். இதோட டிகிரி என்ன, இசட்டுக்கு பவர் வந்து 1. ஸோ இதுக்கு பவர் வந்து 0. இது கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 0. ஸோ மொத்தமாக இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன, இருக்கிறதுலே பெருசு 1 தான். அப்போ இது என்னது, லீனியர் பாலினாமியல். ஓகேவா. அடுத்தது இதுக்கு டிகிரி என்ன, இதுக்கு 3, இதுக்கு 2, இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 0. ஸோ இருக்கிறதுலே பெருசு என்ன, 3. டிகிரி என்ன, 3. அப்ப என்னது இது, கியூபிக்.
அடுத்தது இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ பக்கத்தில் எந்த ஆல்ஃபபெட்டுமே இல்லை, அப்போது கான்ஸ்டன்ட், ஏன்னா டிகிரி இல்லை 0. ஸோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல். அடுத்தது இதுக்கு வந்து y², இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ டிகிரி என்ன 2. 2னா என்ன? குவாட்ராட்டிக் பாலினாமியல். புரிஞ்சுதா?